திரு வில்சன், திமுக அதிமுகவுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இனிமே இல்லை, அந்த இடத்த நாம பண்ண முடியும், வச்சுக்க முடியும். திரு விஜய்க்கு எதிராக திரு அண்ணாமலை அப்படின்னு பொசிஷன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறார். அதற்கான சரியான சூழலா இது? மனிதர்களையே பார்த்து பார்த்து நொந்து போன நமது கண்களுக்கு புதுப்பிறவி எடுத்து வந்த கண்ணனாகவே காட்சியளிக்கிறார் நமது நமச்சிவாயம் அவர்கள். இல்லை, அண்ணாமலை வந்தது இப்போ அங்கே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தது 25 ஆகஸ்ட் 2020. அவர் வரும்பொழுதே ஒரு நோக்கத்தோடு வந்தார். என்ன அப்படின்னா, பிஜேபியை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு நோக்கம். கட்சியில் அவருக்கு சாதகமா இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் சீட்டை கொடுத்துருக்காரு. இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம மினிஸ்டர் சிஎம் ஆயிடுவாரு, நான் மந்திரி ஆயிடுவேன். நான் மந்திரி ஆயிட்டேன், இந்த ரோடு கான்ட்ராக்ட், சாராய கான்ட்ராக்ட் எல்லாமே உனக்குதான். ஆனால் அதில் இருக்கிற நோக்கம் என்ன, நம்ம முதலமைச்சர் வேட்பாளரா தமிழ்நாட்டில் பிஜேபியின் சார்பாக வருங்காலத்தில் இருக்க வேண்டும். அதுவும் எப்படி, குறுகிய காலத்தில் இருக்க வேண்டும்ன்றது அவர் டார்கெட். அதை 2021 தவறுதும் இல்ல சொல்லு கர்ணா. நான் சொல்றது, நாட்டை கொள்ளடிக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஊரை கொள்ளடிக்கிற ஊராட்சி மன்ற தேர்தலுக்கும் கள்ள ஓட்டு போறதுக்கும் கலவரம் பண்றதுக்கு மட்டும் இந்த கர்ணா ஓடும். 2021 அரவங்குறிச்சியில் போட்டி போட்டார். அப்போ அவர் தலைவர் ஆகலை, அதில் தோத்துட்டாரு. அதற்கு பிறகு பிஜேபியும் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக எதிர்காலத்தில் நம்ம நிறுத்தணுன்ற எண்ணத்தில் தான் அவரை தலைவர் பதவியும் கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் நல்லா உழைச்சார். சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. ஆமா, தேச்சிலே கோட்டை கட்டுற நீ. நல்ல உழைப்பு. பிஜேபியை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சிக்கு கொண்டு வந்தார்ன்றதுல மாற்றம் கிடையாது. அது பிஜேபிக்குரிய எழுச்சியா, அது அண்ணாமலைக்குரிய எழுச்சியா அப்படின்னு நம்ம அது தனியாக பட்டிமன்றமே வைக்கலாம். அது ரெண்டும் பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்குது. கிளம்பு சார், கிளம்பு சார், அதை விட பெரிய ஐட்டமா காட்டிட்டீங்களே சார். அந்த மாதிரி ஒரு இளைய சமுதாயத்தை அந்த அளவுக்கு கட்டி கொண்டு வந்தார். எந்த வசீகரமும் இல்லாம. அண்ணாமலைக்கு முன்பு பின்புன்னு நீங்க பாஜக எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். ஆமா, அவர் தானே கொண்டு போய், அவர் தான் கொண்டு போய், கண்டிப்பா அவர் தான். அதாவது ஆமா, 2 வார்த்தை தான் பேசணும், அதுக்கு மேல இவனுக்கு என்ன பேச தெரியும்? பெரியவர்களே, கர்ணனின் மறுபிறவின்னு என்ன எல்லாரும் போடுறாங்க. 2024 அப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபின்ற ஒரு கட்சி மட்டுமே ஒரு பீக்ல இருந்துச்சு அப்படின்னா, அதனுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சுது அப்படின்னா அப்பதான். ஏன்னா 2014 கூட தேமுதிக தான், அது தலைமையில் தான் அந்த கூட்டணி அமைஞ்சது. அந்த நீ சேலத்துக்கு என்ன பண்ண போற? பொதுக்கூட்டத்தில் பேச போறேன். என்ன நீ பேச போற? 40 வருஷமா நம்ம கட்சிக்காரனுக்கு என்ன பொய் பேசினாங்களோ அந்த பொய்யத்தான் நீயும் பேச போற. அந்த நேரத்தில் கூட 2 MP ஜெயிக்கும் போது கூட அந்த நேரத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி பிரைம் ஃபேக்டரா இருந்தாங்க.